the four-legged animals. இந்த நீனான ஷோவை பற்றி எல்லாம் என்கிட்ட பேச சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அந்த ஷோவை பற்றி எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அந்த ஷோவில் அவங்க எடுத்துக்கிட்ட தலைப்பே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப பெரிய தப்பு. தெருநாய்கள் இல்லாத நகரம் வேண்டும், தெருநாய்களுக்கும் நகரத்தில் உரிமை உள்ளது, இப்படி தான் அதோட தலைப்பு இருக்குது. அதுவே ஆக்சுவலாக ரொம்ப ஒரு தப்பான தலைப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நடக்கிற இஷ்யூஸ்க்கு என்ன தீர்வு அப்படின்றத தான் அந்த ஷோ சொல்லியிருக்கணும். ரெண்டு தரப்பை கூப்பிட்டு வந்து ரெண்டு பேரையும் சண்டை போட விட்டு அதில் இருக்கிற ஒரு நிஷே பாயிண்ட் எடுத்து வீடியோவை வைரலாக்கி டிஆர்பி ஏற்றுறது தான் அவங்களோட வேலை. ஸோ இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு அந்த ஷோவில் சொன்னாங்களான்னா சொல்லவே கிடையாது. சொன்னதும் ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான தீர்வு தான் அவங்க எல்லாருமே சொன்னாங்க. அதில் வந்து ஜட்ஜாக வந்த ஒரு தாத்தா கூட சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வந்து வீட்டில் வச்சு வளர்த்துக்கோங்க, வேக்சின் போட்டுக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க, இதை வந்து பண்ணிக்காதீங்க. ஆக்சுவலாக என்ன தான் அங்கே ஒரு 30-40 பேர் போய் டாக்ஸ் ஹேட்டராக ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாலும் அடித்தட்டு மக்களுக்கும் பணக்காரங்களுக்கும் டாக்ஸ் மேலே ஒரு அதீதமான லவ் இருக்க தான் செய்யுது. அதே நேரம் ஸ்டே டாக்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரானது. இந்த ரேபிஸ் உள்ள ஸ்டே டாக்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரானது. குழந்தைங்களை தனியாக போகிறப்போ கடிக்கிற ஸ்டே டாக்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரானது. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஒரு அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் இருந்தால் போதும், இந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் நம்ம கடந்து வந்துடலாம். நம்ம தெருநாய்களோட கண்டினியூஸாக வாழவும் செய்யலாம். அந்த அவேர்னஸோடு வாழ்ந்தோன்னா இன்னி பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அந்த ஷோவில் கோபிநாத் சொல்கிறாரு, பணக்காரங்களுக்கு மட்டும் எதுவுமே ஆகிறது இல்லை, ஏழைகளுக்கு தான் ஆகுது, பணக்காரங்களுக்கு என்றைக்குமே எதுவுமே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் எய்ட்ஸ் வந்தபோது பணக்காரங்க ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா தே ஹாவ் அவேர்னஸ். பணக்காரங்களுக்கு எய்ட்ஸ்னால எந்த தொந்தரவும் கிடையாது. அடித்தட்டு மக்கள் தான் அவேர்னஸ் இல்லாமல் எய்ட்ஸுக்கு அதிகமாக அடிமையானாங்க, பலியானாங்க, அடியானாங்க. ஸோ அந்த எய்ட்ஸ்லேருந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப சின்ன இஷ்யூ தான். ஸோ அப்படி ஒரு இஷ்யூலேருந்தே இந்தியா ஈஸிட்டு வந்துருச்சு. அதுக்கு இந்தியா பண்ண ஒரே ஒரு விஷயம் வந்து அவேர்னஸ். அடித்தட்டு மக்களுக்கும் அவேர்னஸ் கொண்டு போய் சேர்த்தது தான் அந்த எய்ட்ஸை ஈஸியாக டேக்கிள் பண்ண யூஸ் ஆச்சு. அதே தான் சேம் இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களோட குழந்தைகளுக்கும் அடித்தட்டு மக்களில் இருக்கிற பெற்றோர்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வர ஸ்கூலில் இருக்கிற பாடத்தில் எல்லா பாடங்களிலும், விச் மீன்ஸ் எல்லா இயர்ஸ்லையும் 1 to 8th ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஸ்டே டாக்ஸை பற்றின அவேர்னஸ் இருக்கணும். ஸ்டே டாக்ஸ்னால் இது தான். ஸ்டே டாக்ஸை வந்து நீங்கள் தெருநாயாக பார்த்தா ஓகே, அவங்க கூட பழகக்கூடாது, ரொம்ப அவங்களோட சலைவா இதெல்லாம் வந்து உங்கள் மேலே படக்கூடாது, அதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு அரசு வந்து கற்பிக்கணும். அங்கே மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற பஸ் ஸ்டாண்டு, பஸ்ஸுக்குள்ளே எல்லா இடத்துலையும் இதுக்கான ஸ்லோகன்ஸை வந்து வைக்கணும். அட் த சேம் டைம் யாரும் அதை துன்புறுத்தக்கூடாது, அது அஃபென்ஸ் ஒன்றும் சொல்லணும். இப்போது ஒரு ரொம்ப மோசமான நாய் இருக்குன்னா அந்த நாயை பற்றி அந்த குழந்தைங்க அவங்க பெற்றோர்